ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டேட்டா ஹப். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் தாங்லீஷ் தமிழில் டேரெக்டாக விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ஓஎஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பிசி கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்க்டாப் வந்துக்கோங்க. அதில் அந்த விண்டோஸ் ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன் இருக்கும் ஒரு செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ்னு காட்டும், ப்ரிஃபர் லாங்குவேஜ். அதில் ரைட் சைடில் ஆட் ஏ லாங்குவேஜ் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும். அதில் போனீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கைன்னா. அதில் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பேக் இன்ஸ்டால் ஆகும். சர்ச்சிங் சொல்லி வரும் லாங்குவேஜ், அதில் லாங்குவேஜ் பேக் டெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி டிக் போட்டிருக்கும், அது அப்படியே எனேபிளில் இருக்கட்டும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபாண்ட் லாங்குவேஜ் பேக் இன்ஸ்டால் ஆகும். ஒவ்வொன்றா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகணும். இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். இதுக்கப்புறம் ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை தமிழில் டைப் பண்ணுறதுக்கு. பட் இன்ஸ்டால் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. இப்போ லாங்குவேஜ் பேக் தமிழ் இந்தியா ஆட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே லாங்குவேஜ் பேக் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். இது டவுன்லோட் ஆகி ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளூ கலர் லைன் மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னா பேசிக் டைப்பிங் ஆல்ரெடி இன்ஸ்டால், ஹேண்ட் ரைட்டிங் ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வரும். ஆனால் லாங்குவேஜ் பேக் அப்படிங்கிறது டவுன்லோடிங்னு காட்டுது. அந்த பேக் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆனால் மட்டும்தான் நீங்கள் தமிழில் டைப் பண்ண முடியும். அதனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆக வரைக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால்னு வந்துடும், எல்லாமே இன்ஸ்டால் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கீபோர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கும். அதில் போய் ஆட் ஏ கீபோர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் தமிழ் ஃபொனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் லாஸ்ட்டாக, அதையும் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இதில் கீழே உங்களுக்கு ஷோ ஆகும், அதில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. விண்டோஸ் இது மாதிரி தமிழ் ஃபொனட்டிக் ஆட் ஆனோடனே இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ நார்மலாக நோட் பேடில் போய் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் இப்போ நார்மலாக டைப் பண்ணுறோம். டைப் பண்ணால் இங்கிலீஷில் வரும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இஎன்ஜின்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டெஸ்க்டாப்பில் டாஸ்க் பார் இருக்கும், அதில் இஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தமிழ் இந்தியா, தமிழ் 99 இருக்கும். அந்த தமிழ் ஃபொனட்டிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நீங்கள் போய் தாங்லீஷில் டைப் பண்ணுறீங்க. தாங்லீஷில் என்ன டைப் பண்ணாலும் அதில் சஜஷன் ஷோ ஆகும். இது மாதிரி தமிழ் இப்போ அப்படின்னு டைப் பண்ணால் தமிழ் வந்துடும். இப்போ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாங்லீஷில் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணால், வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரியே டைப் பண்ணால் உங்களுக்கு என்ன தமிழ் அது வந்துடும். அதுலேயே தமிழ் டைப்பிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தமிழ் 99 ஒன்று மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக மாறிடும், தமிழ் கீபோர்டாக மாறிடும். உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் டைப் பண்ணிக்கலாம். தமிழ் ஆப்ஷன் டேரெக்டாக தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ சர்ச் பண்ணுறப்ப சர்ச்லேயே தமிழ் வருது. நீங்கள் எகெயின் இது இங்கிலீஷில் வரணும் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வேர்டு எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். நோட் பேட் மட்டும் கிடையாது, வேர்டு எந்த ஒரு ப்ரௌசர் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் ஃபொனட்டிக் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வேர்டில் நீங்கள் நார்மலாக இப்போ விண்டோஸ் 10 அப்படின்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தமிழில் வந்துடும். தாங்லீஷில் டைப் பண்ணாலே தமிழில் வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். எந்த சாஃப்ட்வேரும் இதுக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இது ஓஎஸ்லேயே வர்றது தான். நம்ம லாங்குவேஜ் பேக் மட்டும் அடிஷ்னலாக நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். இது டிஃபால்ட்டாக ஓஎஸ்லேயே வர்றது, இது தனியாக தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. இதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் போய் டைப் பண்ணுறப்போ இதில் சர்ச்சில் போய் டைப் பண்ணுறப்ப தமிழில் ஷோ ஆகும். அதனால் லாஸ்ட்டாக இதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதை ப்ரௌசரில் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அண்டு
தமிழ் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.